பெரிய ஆக்டர்ஸ் கூட கமல் சார் கூட பண்ணியிருக்கேன். அ உதயநிதி சார் கூட பண்ணியிருக்கேன். தனுஷ் சார் கூட பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து கொடுமையான ஒரு நல்ல அனுபவங்கள். கொடுமையான ஒரு நல்ல அனுபவங்கள்னா இல்ல தனுஷ் புரிய சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு கொடுமையான நல்ல அனுபவம். அது என்ன மேம் அந்த கொடுமையான நல்ல அனுபவம்? கொடுமையான நல்ல அனுபவம்னா, இரு நான் இந்த கொஸ்டினுக்கு நான் ஓகே. இத முடிச்சிடுறேன். பினிஷ் பண்ணிட்டு நம்ம அப்புறமா ஆமா. நம்ம ஏன்னா அந்த இந்த படம் மாரி பெரிய ஆக்டர்ஸ் கூட வொர்க் பண்ணிக்கிறேன். உதயநிதி சார் கூட வொர்க் பண்ணது கூட ஒரு செர்வன்ட் கேரக்டர், ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஏன்னா டோட்டலா அந்த படத்திலே வந்து 8 பேர் தான். 8 பேர்ல நானும் ஒரு ஆளுன்றபோது எனக்கு சந்தோஷமா இருக்கும். பட் கமல் சார் ஒரு இப்டின்றதுக்குள்ள போயிடும். பட் வந்ததே பெரிய விஷயம். அந்த உலகநாயகன் கூட வந்தது. பட் இது எல்லாமே தாண்டி ஒரு கேரக்டரா டிராவல் ஆனது இந்த ஒரு படம் தான். கண்டிப்பா மேம். இப்போ வந்து நான் சொல்றேன். சொல்லுங்க. தனுஷ் சாரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. 48 நாள் கிட்ட வொர்க் பண்ணோம். ஓகே. ஷூட்டிங் 48 நாள். உங்களுக்கான கால் ஷீட்டு. எங்களுக்கான கால் ஷீட். ஓகே. சோ அதுல நெறைய அடி, உதை, மிதிகள், ம். ரத்தங்கள், காயங்கள், வீர தழும்புகள் எல்லாமே அதாவது கிடைச்சது. ஆன் கேமராலங்களா? ஆஃப் கேமராலயா? ஆன் கேமரால தான் கிடைச்சது. ஆன் கேமரா. ஓகே மேம். ம். எவ்வளவு தழும்புகளும், காயங்களும் கிடைச்சது பாருங்க. தழும்பு இன்னும் இருக்கா? இதெல்லாம் போகாது. ஒரு அடி அடிச்சாங்க. நிஜமா எங்க வீட்ல கூட என்ன அடிச்சதில்ல. என் புருஷன் கூட என்ன அடிச்சதில்ல. ஆ. இந்த கம்பல் பின்னாடி இப்படி குத்தி இதுவரைக்கும் ரத்தம் வழிஞ்சுது. அப்புறம் இந்த கேட்ல போயிடுவாருல்ல, தனுஷ் சார் போயிடுவாரு. ஆமா. எல்லாம் கேட்டுக்குள்ள கைய விட்டு ம். இது பண்ணுவாங்க. ம். அப்போ பண்ணும்போது இந்த கை இதுவரைக்கும் உள்ள போய் மாட்டிக்கிச்சு. கம்பிக்குள்ள அந்த ஆமா அந்த கம்பிக்குள்ள. கேட்குள்ள மாட்டிக்கிச்சு. எனக்கும் மாட்டிக்கிச்சு. ஹீரோயினா வந்து அவங்களுக்கும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சம்திங் இதெல்லாம் நடந்தது. ஆனா இவ்ளோ உழைப்பு போட்டு எல்லாமே பண்ணி, ஒரு இடத்துல கூட நம்ம இல்ல அப்டின்னும்போது எப்படி இருக்கும்?